ஹாய் வணக்கம். கன்னியாகுமரி ஸ்லாங் காமெடி சேனலு. நம்ம இடத்துல கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த இடத்துலலாம் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போ அஃபிஷியலாக நியூஸ் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா, டேம் எல்லாம் திறந்து விட போகணுமா, தாமிரபரணி ஆறு, மலையில எல்லாம் மலை ஏரியாலெல்லாம் மலைக்கு மேலெல்லாம் நல்ல மழையாக இருக்கான். அதனால் என்ன சொல்லணுன்னா, செவ்வாய்க்கிழமை வர மழை பெய்யுமா. சென்னையில் பெஞ்சது 600 மில்லிமீட்டர் மழையன் மொத்தத்திலேயே பெஞ்சது. கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இங்கேயும் இப்போ பெஞ்சிட்டு 2 நாளில் 1000 மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் வர 1000 சென்டிமீட்டர் மழை வரக்கு வாய்ப்பு இருக்காய் வானிலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் நமக்கு இங்கே பெய்ய மழையை பார்க்காதீங்க, இதை விட பயங்கரமாக மலைகளில் பெஞ்சிட்டு இருக்கான். எல்லா மலையிலும் டேமை திறந்து விட்டுட்டு இருக்கு நம்ம. அதோண்டு இந்த ஆத்தோடுக சைடில் இருக்கியவியா எல்லாம் கவனமாக இருந்துடுங்க. முக்கியமாக வீட்டோட அத்தியாவசிய பொருள் 2 நாளுக்கு தேவையான பொருள், பால், சாப்பாடுக்கு சாதனம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க. இன்னொன்று முக்கியமான அவசியம், கரண்ட் இருக்காது. லைட்டு எமர்ஜென்சி லைட்டு, செல்ஃபோனு, பவர் பேங்கு எல்லாத்துலேயும் சார்ஜரை ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழையை யாரும் பார்க்காதீங்க. இது லைவாக இப்போ கிடச்ச நியூஸு. எல்லா டேமும் திறந்து விட போகணுமா. டேமை திறந்து விட்டால் சின்ன சேனலில் வெள்ளம் பயங்கரமாக வரும். கரண்ட் மேக்சிமம் 2 நாளைக்கு இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு போட்டிருக்கியாவை, எப்படின்னு தெரியாது. அங்கே பெஞ்சதை விட 1 மடங்கு அதிகமாக மழை பெய்யன்னு இதுவரை வந்த தகவல் வந்திருக்கு. அதனால் எல்லாருமே வீட்டில் பிள்ளைய, சின்ன குழந்தைய இருக்குது, சின்ன பிள்ளைய இருக்குது, எல்லாத்துக்கும் தேவையான மருந்து மாத்திரை அந்த மாதிரிப்பட்ட சாதனங்க. முக்கியமாக கரண்டு எல்லா லைட்டையும் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க. ஃபோனு, பவர் பேங்கு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வச்சுடுங்க. எப்போ இல்லாமல் கரண்ட் போவோம். முக்கியமாக கூடங்குளம் தண்ணியில் முங்கிய மாதிரி அவ்வளவு மழை பெஞ்சிட்டு, கூடங்குளம் போகிற ரூட்டு, உவரி போகிற ரூட் எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லா ரூட்டும் பிளாக் பண்ணியாச்சு. அந்த ரூட்டு பஸ்ஸே வண்டியே போகப்படாது, உவரி போகிறையோ அந்த கூடங்குளம் போகிறையோ போகாதுன்னு எல்லாமே அலௌன்ஸ் பண்ணியாச்சு. ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு முக்கியமாக. அதனால் யாரும் அந்த ரூட்டில் போகமாட்டா. அதனால் கரண்ட்டு மெயினாக ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவரை பெய்யிட்டு இருக்கிறதுல மழை, இன்னும் நைட்லேருந்து தான் மழை ஆரம்பிச்சுமா. செவ்வாய்க்கிழமை வரை மழை இருக்குன்னு இப்போ நியூஸில் வந்திருக்கு, ஃபெதர் நியூஸாக வந்திருக்கு. அதனால் தயவு செஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கிடியேன், எனக்கு தெரிஞ்சதை சென்னை எல்லாரும் வீட்டில் தேவையுள்ள அத்தியாவசிய சாதனம் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க. அத்தியாவசிய தேவையான இந்த பால், சாப்பாடுக்குள்ள இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க. கரண்ட்டுக்கு செல்ஃபோனு, மொபைலு, டார்ச் லைட்டு எல்லாத்தையும், பவர் பேங்க் எல்லாம் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடுங்க. எல்லாமே பத்திரமா இருங்க. ஆத்தோள்ள ஒன்றும் குளிச்சுக்கு பிள்ளைகளை விடாதீங்க. குளமாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, சின்ன சேனலாக இருந்தாலும் சரி, எப்போ வெள்ளப்பக்கம் வரேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மலையில் மழை அதிகமாக இருக்குது. எல்லா டேமும் திறந்து விட்டுருவாங்க, உருள் போட்டது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரும் கவனமாக இருங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம். எல்லாம் சேஃபாக இருங்க. 2 நாளைக்கு பயங்கர மழை. நாளை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஃபுல்லாக பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் விடுமுறை அறிவிச்சாச்சு. அதனால் எல்லாரும் கவனமாக இருந்துடுங்க மக்கா. சேஃபாக இருங்க. மழை தண்ணி தானேன்னு சொல்லிக்கிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. சேனலில் லேசாக வெள்ளம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். டேமை திறந்து விட்டுருமீங்க, டக்குன்னு வெள்ளம் யாரும். அதனால் எல்லாருமே கவனமாக இருந்துடுங்க. யாரும் தேவையில்லாமல் எங்கேயும் போகாதீங்க. சேஃபாக இருங்க.